அப்போ சாப்பாட்டு மூலமா மண் சம்பந்தப்பட்ட பொருள் கலக்குது, குடிக்கிற தண்ணி மூலமா நீர் சம்பந்தப்பட்ட பொருள் கலக்குது, இழுக்கிற மூச்சு காத்து மூலமா காற்று சம்பந்தப்பட்ட பொருள் கலக்குது, தூங்குற தூக்கத்து மூலமா ஆகாய சம்பந்தப்பட்ட பொருள் கலக்குது, உழைக்கிற உழைப்பு மூலமா நெருப்பு கலக்குது. மொத்தம் என்ன கலந்துருச்சு? பஞ்சபூதம். ரத்தத்தில் பஞ்சபூதம் ஒழுங்கா இருந்தா நான் சொல்ற உலகத்தில் இருக்கிற எல்லா நோயை குணப்படுத்துற அற்புதமான மருந்துங்கிற ரத்தம் நம்ம உடம்புலயே ஊறி எல்லா நோயை குணப்படுத்தி கொடுத்துரும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒழுங்கா சாப்பிட்றது எப்படி, ஒழுங்கா தண்ணி குடிக்கிறது எப்படி, ஒழுங்கா மூச்சுக்காத்து இழுக்கிறது எப்படி, ஒழுங்கா தூங்குறது, ஒழுங்கா உழைக்கிறது, இந்த 5ஐயும் கத்துக்கிட்டா போதும். என்னங்க சாப்பிட சொல்லித்தரீங்களா கேட்டா, சாப்பிட சொல்லித்தரல, ஒழுங்கா சாப்பிட சொல்லித்தர. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த 5ஐயும் சரி பண்ணா போதும். இந்த 5ஐ எப்ப இன்னைக்கு சரி பண்ணீங்கன்னா 48 மணி நேரத்துல ஒரு துளி ரத்தம் ஊறிடும். 120 நாள்ல மொத்த ரத்தம் மாறிடும். ஆட்டோமேட்டிக்கா எல்லா நோயும் அதுவே குணப்படுத்தும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஆச்சரியமா இருக்கும். அதனால இப்ப என்ன பண்ண போறோம்? முதல்ல சாப்பாடை எப்படி சாப்பிடணும் பார்க்க போறோம். சிம்பிள் டெக்னிக். என்ன வேணா சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம். ஒரே கண்டிஷன், பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும். முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே இல்லை. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அறிந்தியது அற்றது போற்றி உனின். உடம்புங்கிற யாக்கைக்கு மருந்து மாத்திரம் வேண்டாம். சாப்பிட்டது ஜீரணமாயி மறுபடியும் பசி எடுத்து சாப்பிட்டா போதும். அதாவது பசின்னு என்னன்னா, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பு ஒண்ணு சேர்ந்து, ஹலோ இப்ப சாப்பிடுங்க, என்ன வேணா சாப்பிடுங்க, எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, நான் ரத்தமா மாத்தி காட்டுறேன்னு சொல்ற உடம்பு பேசுற பாஷைக்கு பேர் தான் பசி. நம்ம உடம்புக்கு ஒரே ஒரு நோய் வரும், பசி நோய் வரும். நோய் வந்தா மட்டும்தான் உணவுங்கிறது மருந்தே கொடுக்கணும். ஆக்சுவலா உணவுங்கிறது மருந்து. அப்போ யாரெல்லாம் பசி எடுத்தாதான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, நீங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க, கிளாஸ் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரே ஒரு பாயிண்ட ஃபாலோ பண்ணா உலகத்தில் இருக்கிற எல்லா நோய் குணமாகுதுங்க. மற்ற எல்லாம் அதுவே சரி பண்ணிக்குது. எல்லாத்தாலையும் முடியுமா? முடிச்ச பயன்படுத்துங்க, இல்லைன்னு சொல்ல. ஒருவேளை முடியாதவங்களுக்கு சில டெக்னிக் இருக்கு. அதாவது பசி எடுக்காம சாப்பிட்டா எப்படி சாப்பிட்டா நல்ல பொருளா மாத்துறது 16 டெக்னிக் இருக்கு. அதை கத்துக்க போறோம். அப்போ இந்த 16 டெக்னிக்கும் கத்துக்கிட்டு பசியும் எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆக மொத்தம் நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட், பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பசி எடுத்து சாப்பிட்றதா முக்கியம். முதல் பாயிண்ட், சாப்பிட்ற சாப்பாட்டுல எச்சில் கலந்து சாப்பிட்டா அந்த உணவு ரத்தமா மாறும். எச்சில் கலக்காத உணவு மலமா மாறும், விஷமா மாறும், கெட்ட சர்க்கரையா மாறும், கெட்ட கால்சியம் மாறும். சாப்பாடு ஒரு பந்து, எச்சில் ஒரு பந்து. உதட்டு பிரிச்சு சாப்பிடும் போது என்ன ஆகுது? நம்ம காத்தையும் சேர்த்து சாப்பிடுறோம். காத்து பந்து உள்ள போய் என்ன பண்ணுது? எச்சிலையும் சாப்பாட்டையும் சேர விடாம தடை விதிக்குது. எச்சில் கலக்காத உணவெல்லாம் விஷமா மாறுதுன்னு சொல்லணும். வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி. அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணணும்? எப்ப சாப்பிட்டாலும் வாயில சாப்பாடு போட்டு உதட்ட மூடி மெல்லணும். அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி, ரஷ்யா போன்ற நாடுகள்ல சர்க்கரை நோய் ரொம்ப ரொம்ப கம்மி. தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் தான் அதிகம். ஏன் தெரியுமா? இந்த நாட்டுல யாருமே உதட்ட பிரிச்சு மென்னு சாப்பிட்றதே கிடையாது. எல்லாம் உதட்ட மூடி தான் சாப்பிட்றாங்க. இன்னைக்கு போய் இங்கிலீஷ் படம் பாருங்க. ஏதாவது பழைய டிவிடி வச்சிருப்பீங்கல்ல, எல்லா இங்கிலீஷ் படத்துலையும் சாப்பிட்ற சீன் காட்டுவாங்களா? எந்த இங்கிலீஷ் படத்துலையும் சாப்பிடும் பொழுது யாரும் உதட்ட பிரிச்சு மென்றுக்க மாட்டாங்க. ஆனா இந்தியாவில் மட்டும் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லா நோயும் வந்துருச்சு. பிரிட்டிஷ் ஸ்கூல்ல குழந்தைங்க உதட்ட பிரிச்சு சாப்பிட்டா ஸ்கூல்ல ஃபைன் போடுறாங்க, தெரியுமா? பாத்தீங்களா? அப்போ இத்தனை வருஷமா என்னமெல்லாம் நம்ம பண்ண வச்சிருக்காங்க. சக்கரை நோய்க்கு இனிப்பு சாப்பிடாத சொல்றாங்கல்ல, ஏன் உதட்ட மூடி சாப்பிட்டு சொன்ன என்ன இருப்போம்? அப்ப யாரோ ஏமாத்துறாங்கன்னு புரியல. என்ன நல்ல பழக்கத்தை அங்க மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நாமெல்லாம் என்ன ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல ரூல்ஸ் வச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் ஸ்கூல்ல உதட்ட பிரிச்சு சாப்பிட்டா ஃபைன். ஏன்னா நல்லா இருக்கணுமாமா, நாம நாசமா போகணுமாமா. ஏன் சொல்லித்தர வேண்டியது? நீங்க தயவு செய்து இனிமேல் வடை, போண்டா, பஜ்ஜி யாரு எதை கொடுத்தாலும் உதட்ட மட்டும் மூடி சாப்பிட்டுருங்க. எல்லா நோயும் குணமாகுதுங்க. அடுத்த பாயிண்ட், சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை கவனிச்சு சாப்பிடணும். வித் அவேர்னஸ். சாப்பிடும் போது கவனம் சோத்துல மட்டும்தான் இருக்கணும்.
யாரெல்லாம் சாப்பிடும் பொழுது மூளைக்கு குடும்ப பிசினஸ் வேலை கொடுத்தா என்ன தெரியுமா, ஜீரண சுரப்பி சுரக்காது. அதாவது நம்ம மூளை எதை பத்தி யோசிக்குதோ அதுக்கான சுரப்பி தான் உடம்புக்குள்ள சுரக்குமே தவிர ஜீரண சுரப்பி சுரக்காது. அடுத்த பாயிண்ட், சாப்பாட்டத்துக்கு வாயில போட்டு ஒழுங்கா பல்ல வச்சு மெல்றது இல்ல, குண்டு குண்டா முழுங்கிற வேண்டியது. யாரெல்லாம் குண்டு குண்டா முழுங்குறீங்களோ வயிறு வாயிருந்தா திட்டும். என்ன தெரியுமா திட்டும்? அறிவு இருக்கா, எங்கிட்ட என்ன பல்லா இருக்கு, நான் எப்படி ஜீரணம் பண்ணுறதுன்னு கேட்கும். கேள்விப்பட்டிருக்க வயிற்றுல பல்லு இருக்கா, இல்ல மிக்சி மாதிரி பிளேடு வச்சிருக்கா, கிருகிருன்னு அடிக்குதா, இல்ல கிரைண்டர் மாதிரி கல் வச்சிருக்கா, எப்படிங்க வயிறு ஜீரணம் பண்ணுது? வயிறுங்கிறது ஒரு டப்பா, இதுக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கும். அந்த ஆசிட் தான் ஜீரணம் பண்ணுது. சாப்பிடும்போது குழம்பு, ரசம், மோர், பாயசம், பீடா 5 ஐட்டம் ஜீரணம் பண்றதுக்காக ஆசிட் சுரந்து வச்சிருக்கோம். நாம குழம்பு சாப்பாடு சாப்பிட்றோம்ல, மெல்லாம சாப்பிட்றோம்ல, பல்லு செய்ய வேண்டிய வேலையை வயிறு செய்யணுமா, ஆசிட் பண்ணுமா? உண்மையிலே பார்த்தா நாம சாப்பிட்ற முதல் 4 வாய் சாப்பாடு மட்டும்தான் ரத்தமா மாறுது. ஏன்னா 4 வாய் சாப்பாடு குண்டு குண்டா முழுங்கிடுவீங்க. இந்த ஆசிடுக்கு அந்த 4 வாய் சாப்பாடு ஜீரணம் பண்றதுக்கே தீந்து போயிடும். 4 வாய் சாப்பாடு ரத்தமா மாறிடுச்சா, இப்ப ஆசிட் தீந்து போச்சா, அதுக்கப்புறம் 36 வாய் சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அது உள்ள போய் தொப்பையா மாறும், உடம்பு கொண்டாகும். ஆசிட் இருக்கும் பொழுது சாப்பிட்டா ஜீரணம், ஆசிட் இல்லாதப்ப சாப்பிட்டா தொப்பை. திங்கிறது கம்மி பண்ணுங்க, உடம்பெல்லாம் வராது. பசி எடுத்தா சாப்பிட்டா போதும். உடம்பு குண்டாகிறதுக்கு வேற காரணமே இல்லைங்க. இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பல்லுக்கு வேலை கொடுக்காது மட்டும்தான் உடம்பு குண்டாகிறதுக்கும் தொப்பைக்கும் காரணம். ஏற்கனவே சாப்பிட்றது என்ன அளவோ அது மாதிரி 4 மடங்கு சாப்பிடுங்க. நான் சொல்ற மாதிரி வெயிட் கம்மி ஆயிட்டு வரும். சாப்பிட்ற அளவுல வெயிட் அதிகமாகல, முறை சரியில்லை. யாரு பல்லுக்கு எவ்வளவு வேலை கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் வயிறு சந்தோஷமா இருக்குமா? குழம்பு சாப்பாடு உள்ள போகும்போது பல்லுக்கு நல்ல வேலை கொடுத்தா கொஞ்சம் ஆசிட் செலவு பண்ணி குழம்ப ஜீரணம் பண்ணிட்டு மிச்சிருக்க ஆசிட் ரசம், மோர், பாயசத்துக்கு வெயிட் பண்ணுமா? அப்ப எவ்வளவு தூரம் பல்லுக்கு வேலை தரீங்களோ உங்க வயிறு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எல்லா நோயும் குணமாகும். முதல்ல தொப்பை கம்மியாகும், வெயிட் கம்மியாகும். நம்ம டெக்னிக்ல முதல்ல தொப்பை கம்மியாகி வெயிட் கம்மியாகி அதுக்கப்புறம் தான் நோயே குணமாகும். அதனால இனிமேல் பல்லுக்கு எவ்வளவு வேலை தரீங்களோ அவ்வளவு தூரம் வயிற்றுக்கு சந்தோஷம். கூல் மாதிரி பண்ணாம வயிற்றுக்குள்ள முழுங்க கூடாது, வயிற்றுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட்,